ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் வந்து நம்ம யூடியூப் சேனல்ல என்ஆர்எஃப்எம் அந்த ஃபயாஸ் மோனி அப்புறம் வந்து ரியாஸ் மோனி அவங்கள தான் வந்து அச்சு எடிட் பண்ணி போட்டு வந்திருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். அதனால வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பாதியா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கறத கட் பண்ணிக்கலாம் பாதியா. இப்போ நம்ம பாதியா கட் பண்ணதுல ஒரு பேப்பர் மட்டும் எடுத்துக்கிட்டு இதை நம்ம இப்போ ஜிக்ஸாக்கா மடிக்க போறோம். ஜிக்ஸாக்கா அப்படி மடிச்சுக்கலாம். நமக்கு ஜிக்ஸாக்கா மடிக்கிறது தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக காமிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஜிக்ஸாக்கா மடிச்சாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இப்படி இப்படி வச்சு அதை வந்து ஒரு மாதிரி இப்படி கிராஸா இப்படி இந்த மாதிரி வந்து வச்சு கட் பண்ணிக்கணும். இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு ஃப்ளவர் சன்ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி இந்த இடத்துல அதுக்காக அப்படி கட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு பாதி இருக்குல்ல அதையும் வந்து நம்ம ஜிக்ஸாக்கா மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கலர் பேப்பரையும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ அதே மாதிரி நான் 4 பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டிடலாம். ஓகே, இது மாதிரி நம்ம உள்ளே போட்டு ஒட்டிடலாம் ஒவ்வொரு கலையும். சேர்த்து ஒட்டிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து க்ளூ வச்சு இதை வந்து இப்படி இதெல்லாம் சேர்ந்துருக்கா இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். ஓகேவா, இது மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ஹாஃபாக மடித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை பாதியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இதை அப்படியே மடிச்சுக்கிட்டே வரலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக. ஓகே, இப்போ வந்து பேப்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணுன்றதுக்காக நான் வந்து இப்படி ஒரு பேப்பர் வந்து இப்படி சுருட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இதை வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம பண்ணி வச்ச ஸ்டிக்ஸை வந்து இப்படி இருக்கலாம். நம்ம இப்படி ஒட்டிக்கணும். ஓகேவா, இப்போ எப்படின்னா இப்படி வச்சு நம்ம இதை இப்படி இழுத்தோம். அந்த ஸ்டிக்ஸை வச்சு இப்படி இழுத்தோம்னா இது மாதிரி வரணும். அது மாதிரி நம்ம வச்சு இப்படி வந்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை இப்படி ஒட்டிக்கலாம். கரெக்டாக அப்படி கரெக்டாக எப்படின்னா இப்படி இந்த ஸ்டிக்ஸை பிடிச்சிருந்தா இப்படி வரணும். அந்த அளவுக்கு வந்து ஒட்டிக்கலாம். ஓகே, இது காயிடும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த சைடு மட்டும் அதே மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இது இப்போ நல்லா காயட்டும். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் பேப்பரில் இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இந்த சென்டரில் வந்து இது மாதிரி ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கிராஃப்ட் பண்ணுறேங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சரியாக வரல. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 சைடு இருக்குல்ல இந்த 2 ஸ்டெம்மையும் வந்து நம்ம இப்போ சேர்த்து வச்சு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்கெட்ச் பென் வச்சு இங்கே சென்டரில் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிருப்போம். இதில் வந்து அழகாக வந்து ஒரு ஐஸு அப்புறம் ஒரு ஐஸ் இருக்க மாதிரி அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ இதான் ஃபைனல் ரிசல்ட்டு. நான் இப்போ ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டுங்கிறதுனால எனக்கு சரியாக வர போக போக நம்ம நல்லா பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்.